சோற கட்டினியா என்ன? அஜய்யா சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இருந்தா போதும், நீ சாப்பிட்டுக்க. கேளுங்க, ராத்திரி முழுக்க கண் முழிச்சு வேலை செய்யணும். சாப்பிட்டா வேலை செய்ய முடியும். சாப்பிடுங்க ஒழுங்கா. அட மணி ஆச்சு, போய் ஷிஃப்ட் பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல. சரி தீபாவளி வேற வரப்போகுது. ரொம்ப லீவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே போட்ட வரைக்கும் போதும். இனிமேலாவது ஒழுங்கா வேலைக்கு போய் ஏதாவது போனஸ் காசு வர வைக்கிறதுக்கு பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். கௌசியும் இருக்கிறா. பிள்ளைக்கு ஏதாவது நகை நட்டு ஏதாவது எடுக்கணும், வைக்கணும். தலை தீபாவளிக்கு எதுக்கும் நம்ம சீர் செய்யலான்ட்டு தான் இப்போ இந்த அளவுக்கு பாடா படுத்தி எடுக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நகையை போட்டு பிள்ளையும் தாட்டி விடுவோம். வரவங்க போகிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க, என்ன பிள்ளை இங்கேயே இருக்குன்னு. நம்ம ஊரில் தான் சரி. போன இடத்துல மகா வீட்டில் பார்த்தீங்கல்ல, எல்லாரும் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் உங்கள் பிள்ளை இருக்குது, ஏன் உங்கள் பிள்ளை தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாறலை எனக்கு. சரி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். பலகார சீட்டும் இந்த மாசம் வந்துடும் நினைக்கிறேன். அதனால போனஸ் காசையும் சேர்த்து நகையை போட்டு பிள்ளைய தாட்டி விடுற வழியை பார்ப்போம். எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. என் வேலையை பாரு, என் வேலையை பாரு. என் வாயை தான் அடக்குவீங்க. சாப்பிடாம அதை கொண்டு போய் அங்க கொட்டுறதா? அங்க வைக்கிறேன், எடுத்து சாப்பிட்டுக்க. ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, ஒன்னும் இல்ல. என்னதான் பண்றதுன்னு தெரியல இந்த மனுஷனை. 24 மணி நேரம் இந்த வெத்தலையும் கையுமாவே இருக்கிய, உனக்கு வாங்கிது வந்து போவாதா? ஏன்டாப்பா இப்படி கேக்குற? இல்ல, நானும் வளர்ந்ததுல இருந்து பாக்குறேன். எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப பையனும் பிறந்தான், அவனும் நடக்க ஆரம்பிச்சுட்டான். நீ அப்பையும் சரி இப்பையும் சரி இந்த வெத்தலையும் கையுமாவே இருக்கிய, அதான் கேட்டேன். நீ தான் குடியும் குடுத்தனமா இருக்கிற, அதனால வாங்கி என்ன வெந்தா போச்சு. ரைட்டு விடு, உன்கிட்ட கேட்டேன்ல, வாய் கொடுத்து புண்ணாக்கிறேன். சரி விடு. ஏடா அப்படி என்கிட்ட கடைசி காலத்துல யாருக்கிட்டயாவது பேசினேன், நம்ம ஒண்ணு சொல்ல போக அவங்க ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் நான் வாயை வந்து எதையும் பேசிடக்கூடாதுன்னு வாயில என்ன ஆரம்பத்துல வெத்தலையும் பாக்கம் போட்டுக்கிறேன். இல்லைன்னா தான் வீட்டுக்குள்ளதான் நாரி போதே சண்டை. அதுவும் சரிதான், வெத்தலையும் பாக்குமாவே இரு. ஏண்டாப்பா அம்மா அம்மான்னு பேசுற, ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி கொடுக்க கூடாதா வெளியே போகும்போது? சரி, கவலையே படாத. கும்பகோணத்துக்கு போய் உனக்கோசரமே கும்பகோணம் கொழுந்து வெத்தலையே வாங்கிட்டு வந்தாரு. நல்லா அனுபவிச்சு சாப்பிடு. சரி வாங்கி வா. அம்மா சீக்கிரம் போடுங்கம்மா, எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதும்மா. கொல்லிக்கிட்ட எடுத்து வாயில வச்சிருவேன். கொஞ்ச நேரம் இரு, வேக வேணாமா? போடுங்கம்மா. என்னம்மா நீங்க திட்டுறீங்க? நான் திட்டாத மாதிரி நீ என்னைக்காவது பேசுறியா? ஒழுங்கா பேசு. இன்னும் கொல்லுங்க வந்து இப்ப கொலைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. என்னம்மா எப்படி சொல்றீங்க? நான் உங்க பையன் தானே. பையனா இல்லன்னு யார் சொன்னா? ஒழுங்கா பேசுறா. பாக்க 4 பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? 7 கழுத வயசாக போது இன்னும் உங்க பையன் என்ன கொல்லுங்க கொலைச்சிக்கிட்டு திரியறான்னு சொல்றாங்க. என்னம்மா எனக்கு 7 வயசு தானே ஆகுது. 7 கழுத வயசு ஆயி போச்சுடா. என்ன டொல்லி அப்படியே சொல்றீங்க? சீக்கிரம் எடுத்து கொடுங்கம்மா, எனக்கு வயிறுலாம் கட்டமுட்டு கத்துதுமா. சோத்துக்கு சத்த வேண்டாம் உங்க அப்பன மாதிரியே நீ. நாக்கு ஊறிடுமா, எடுத்து கொடுங்கம்மா. சரி பறக்காத இரு, எடுத்து தாரேன். அம்மா இதுல போடுங்கம்மா, இதுல போடுங்கம்மா. சரி இரு போறேன், சூடா இருக்கு இரு போறேன். ஏய் இங்க வைடா, எங்க எடுத்துட்டு போற? சாப்பிட போறீமா? சூடா இருக்கு இருமா, வை ஆறட்டும். பக்கத்து வீட்ல அந்த அக்காக்குள்ள கொடுத்துட்டு வந்து அப்புறமேட்டு சாப்பிடலாம், வை. என்னம்மா நீங்க நம்ம வீட்ல செஞ்சுட்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? பாரு என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க. நம்ம கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அப்பதான் அவங்க வீட்ல செஞ்சதை நமக்கு கொடுப்பாங்க. அதனால எது செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகணும். கொடுக்காம தான் மட்டும் நீங்களும் நினைக்க கூடாது. போங்கம்மா, அவங்க வீட்டுக்கு ஒரு சீத்தை என்ன எப்படி தெரியுமா திட்டுறா, எப்படி தெரியுமா பேசுறா. அவங்க வீட்டுக்கு போய் கொடுக்கணும்ன்றீங்க. அந்த பிள்ளை எப்படி இருந்துட்டு போட்டு நீ நல்ல பையனா இருக்கணும். போங்கம்மா, ஒண்ணு மட்டும் எடுத்து மாடு. இதுங்களுக்கு வேலை செய்ய நான் ஓடி போயிருவேன். என்னடாப்பா வீட்டுக்குள்ள சத்தமா கிடக்குது? நம்ம வீட்டுல தான் எனக்கு சர்க்கஸ் நடக்கிற மாதிரி தானே நடக்குது. அதுல பாட்டு கத்திக்கிட்டு இருக்கட்டுமா, நம்ம அதுக்குள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்க கூடாது. இல்லைன்னா புடிச்சு போட்டு நம்மளே அடிப்பாங்க. ஒதுங்கி வெளியே நிக்கிறது நமக்கு நல்லது. ஆம்பளை அச்சாமா கேளு பொண்டாட்டியே, ஏன் என்ன பண்றேன்னு பாத்தியம்மா, சந்தடி சாக்குல என்னை கோத்து விட பாக்குற. அவ அப்படியே இருக்கட்டுமா, நான் இப்படியே இருக்கட்டும். வீட்டுல நடக்கிறத பொண்டாட்டி பார்த்தா போதும். புருஷங்கிற ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஒதுங்கி இருக்கிறது நல்லதோ நல்லது. சரி நான் போறேன். ஏ வெண்ணிலா சிக்கிடாதடி. சச்ச மிஸ் எஸ்கேப் ஆயிட்டல, விட மாட்டேன் உன்னை. ஜெயின் கோ ஜெயின் கோ. அப்படிதான் சீக்கிரம் போ. சீக்கிரம் வாடா. சரியான ஓட்டம் ஓடுறாளே. அத்தை நீங்களும் வாங்க, ஓடுவோம். ஆத்தி நீ ஆடுவ சாமி, என்ன ஆள விடு. வாரானா இல்ல அங்கேயே நிக்கிறானான்னு தெரியல. ஏய் புடிச்சிட்டே. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ அங்க இருந்து குடுக்கறேன்னு சொல்லவே இல்ல. நான் எதுக்கு உனக்கு சொல்லணும்? ஏய் நீ அவுட் முதல்ல வா. ஏமாடி நீ அவுட் ஆயிட்டல, வா. நான் ஒத்துக்க மாட்டேன். அண்ணே வேலை கிளம்பிட்டீங்களா? ஏன் அடுத்து யார் வரீங்க? ஆமாமா, வேலை கிளம்பிட்டேன். பாத்தீங்களாண்ணா?
சாப்பிட்டேம்மா. இன்னும் மாப்பிள்ள வரலையா? வருவாருண்ணே, இனிமேதான் வருவாரு. சரிம்மா, போயிட்டு வரேன். மகா ஃபோன் பண்ணல? இல்லண்ணே, அவர் வந்தோடனே தான் கூப்பிட்டு பேசணும். சரிம்மா, ஃபோன் பண்ணாங்கன்னா நான் கேட்டேன்னு சொல்லு. சரிங்கண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. கௌசி, போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. அன்பு, சரி சரி, கீழே விழுந்துடக்கூடாது, சரியா? அடுத்து யாரா ஓடுறீங்க? ராணி, இந்த கட்லெடு. விளையாடுறதுல இருக்கட்டும், நவருங்க. உங்க மாமா வந்துட்டாரு. கட்டிலெல்லாம் நடு வாசல்ல தான் போடுவாங்களே, ஒதுக்கி போட முடியாதா? உக்கக்கா வீட்டுல என்னைக்குமே எல்லாம் வெளியே தான் கிடக்கும். வாங்க தப்பி எடுப்போ, இந்த சைடு போடுவோம். ஒரு நாள் எடுத்து உடச்சு விட்டா மறுபடியும் இந்த இடத்துல போட மாட்டாங்க. கம்மனிருடி, காதலுக்கு இது விழுந்துச்சுன்னா சண்டைக்கு வருவா. நீ வேற வேணும்னே பண்றவங்களுக்கு எல்லாம் காலையில புடிச்சு உடச்சு விட்டுறணும். ஏங்க வாங்க. வாங்கம்மா, வேலை முடிஞ்சுதா? இன்னைக்கு பெருசா ஓட்டதும் இல்ல. அச்சோ, நீ இருக்கதே மறந்துட்டேன்டா. உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வராம வந்துட்டேனே. விடுங்க மாமா, அவ எதுவும் சாப்பிடாமே இருக்கா, எல்லாமே தான் இருக்கு. வாங்க. அடுத்து எவனா வரீங்க? ஏக்கா, நிரஞ்சனும் போயிட்டான். நம்ம 5 பேர் என்னத்த வச்சு விளையாடுறது? அப்ப திருடன் போலீஸ் வச்சுக்கலாமா? அக்கா, இந்த பாப்பா ஒப்புக்கு சப்பா இருக்கும், என்ன பண்ணுது? அட, இது வேற இருக்கா? சரி, வேற என்னடா விளையாடலாம் சொல்லுங்கடா. போஸ்ட். சரிடா, வாங்கடா, அப்ப ஷாப் ஊத்திரி போடலாம். வாங்கடா, எல்லாம் போய் ஒழிஞ்சுக்கலாம். எங்கடா ஆளைய காணோம்? அன்பு, எல்லாரும் எங்க? வீட்டுக்கு வந்தா கம்மல இருக்கிறாளா? அத பண்ற இத பண்றன்னு ஓடிட்டு ஓடியாந்துக்கிட்டோம். கௌசி, கௌசி. என்னம்மா, விளையாண்டுட்டு தானே இருக்கோம், எது கூப்பிடுற? பாவி அவுட் பண்ணிட்டாலே. எடி எரும மாடே, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஆடுறத விளையாண்டு நீ ஏறிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கற. யாராவது போன் போட்டு உன் புருஷனுக்கு சொல்லி போன் பண்றதுக்கா? ஏம்மா, நீ வேறம்மா, கம்முனு இருமா. உன் வாயால சொன்னீனாலே அந்த ஆள் ராத்திரி போன் பண்ணிடுவான். கம்முனு வீட்டுக்குள்ள போடி ஆடிக்கிட்டு. அதான் என்னது இது? என்னன்னா தோசை சாப்பிடுங்க. என்ன ஒரே ஒரு சட்னியை மட்டும் வச்சிருக்கீங்க? இட்லி பொடி என்ன இது? குழம்பு எதை வைக்கிறியா? எங்க மருமவ தாங்க செஞ்சா, நான் ஒண்ணுமே செய்யல. அவதான் ஏதோ செஞ்சு வச்சிருக்கா. சாப்பிடுங்க இன்னைக்கு ஒரு நாள். ஒரு நாள் நீங்க அப்புறம் தினம் தோறமும் இந்த ஒரு தோசையும் ஒரு சட்னியும். என்னத்த நான் சொல்றதுன்னு தெரியல. சரி, அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதை சமைச்சிருக்கு, விடுங்க, சாப்பிடுங்க. நாளைக்கு எதுவும் பார்த்து செஞ்சு தாரேன். எங்க அம்மா கூப்பிட்டு கொடுக்கலையா சாப்பிடறதுக்கு? உங்க அம்மா வெளியே உட்காந்து வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை எங்க நான் போய் கூப்பிடுறது? கூப்பிட்டா அப்புறம் சாப்பிட்றேன். அப்புறம் நான் எங்க கூப்பிட முடியும்? கூப்பிட்டாதான் வருவாங்க. மா மா, என்னையா ராசா? சாப்பிட்ற நேரத்துல எங்க போவ? நான் வெளியதான் உட்காந்துருந்தேன். வா, வந்து எடுத்து சாப்பிடு. நீ இருக்கவும் தாயே எனக்கு இதெல்லாம். நீ இல்லைன்னா யார் என்ன கூப்பிட்டு சாப்பாடு போடுற? உடனே இந்த கிளவி ஆரம்பிச்சிடும். ஏன் உட்காந்துருக்கு? சாப்பிடு சாப்பிடு. எங்க பேரண்டி சாப்பிடலையா? சந்தோஷம். ஐயா பேரண்டி, ஏன் பாயி ஏன் கூப்பிட்டீங்க? வாயா சாப்பிடு. உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் எதுவும் சாப்பிட வேண்டியதானயா? வயிற்றுக்கு சாப்பிடுவா. இல்லம்மா, நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடு. ஏமா மகா, தோசை ஊத்தி போட்டு நேரமா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. நான் வாரங்க எடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆளுக்கு 2 தோசை தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி தோசை ஊத்தலான்னு சொன்னேன். பார்த்தா ஆளுக்கு 10 12 சாப்பிடுறாங்களே. அதுக்கு ஊத்தி எடுக்கிறதுக்குள்ள போதும் நாங்க. அத்தை, தோசை வைக்கட்டுங்களா? எனக்கு வேணா, உங்க மாமா போய். மாமா, தோசை வைக்கட்டுங்களா? பொறுமா, தட்டுல இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், பொறு. தோசை வேற அங்க கருகிடுமே. இங்க வச்சுட்டு போறேன். மாமா, இங்க வச்சுட்டு போறேன், இங்க எடுத்துக்கிறீங்களா? என்னம்மா, எல்லாரும் சாப்பிடுறீங்களா? ஆமாம்மா, வாமா சாப்பிடலாம். இருக்கட்டுமா, வீட்டுல இட்லி ஊத்தி வச்சுட்டு தான் வந்தேன். கொழுக்கட்டை பிடிச்சேன், அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? பூரண கொழுக்கட்டையா? ஆமா. ஐயோ, பூரண கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உயிர் எனக்கு. என்ன விசேஷம் இன்னைக்கு செஞ்சிருக்க? இந்த பையன் வீட்ல இருக்கவும் ஏதாவது செய்யுமா, ஏதாவது செஞ்சு கொடுமானா, இல்லைன்னா காசு கூட கடையில வாங்கி திங்கிறேன்றான். காசு கொடுத்து கடையில வாங்கி சாப்பிடுற அளவுக்கு நம்ம நிலம இருக்கா? அதான் சரி, மாவு கிடந்துச்சு, அதான் வீட்லயே திரிச்சு செஞ்சிருவோன்னு சொல்லி செஞ்சு விட்டேன். ஆமா, கடையில 5-10 காசு கொடுத்தோனாலும் ஒருத்தர் தின்ன மாதிரியே இருக்குது. அது 5-10 இருந்தா நம்ம வீட்டுல தாராளமா சாப்பிடலாம். அதாம்மா, அதனாலதான் நானும் சரின்ட்டு வீட்லயே செஞ்சுட்டேன். சரி. மருமக தோசை ஊத்துதான்? ஆமாம்மா, மருமக தோசை ஊத்து, அதான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மருமக வரவும் உங்களுக்கு வேலை கம்மி, இல்லைன்னா எல்லா வேலையும் நீங்களே தான் செய்யணும். ஆமாம்மா, மருமக வரவும் ஏதோ நமக்கு கொஞ்சம் வேலை ஓடுது. சரி, நான் தான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். இங்க வைக்கிறேன், எடுத்துக்கங்க. இங்க கொடுங்க. இந்தாவுமா, சாப்பிடு. அப்பா சூப்பர், எல்லாமே நம்மளே சாப்பிடலாம். மகா, என்னம்மா பண்ற? தோசை ஊத்திட்டு இருக்கியா? ஆமாங்கக்கா, வாங்க சாப்பிடுங்க. வீட்டுல இட்லி ஊத்தி வச்சுட்டு கொழுக்கட்டை பிடிச்சேன், அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சரி. உங்க அம்மா பழம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
நாங்க அங்க போயிடுவோம், புள்ள தனியா இருப்பா, பாத்துக்கங்கன்னு. நான் தோட்டத்துக்கு போயிடுறேன் பகல்ல எல்லாம், சாயங்காலம் தான் வீட்டுல இருப்பேனா, அதனாலதான் சரி என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு பாத்துட்டு போவோன்னு வந்தேன். சரிங்க. இங்க பாருமகா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ எப்படி நினைப்பேன்ல எனக்கு தெரியாது. இங்க உள்ளவங்கெல்லாம் எல்லா வேலையும் உன் தலையில கட்டிவிட்டு இருப்பாங்க. நீ ஒரு வேலையெல்லாம் செஞ்சுவிட்டு முடியல அப்படி இப்படின்னு சொல்லு, அவங்க செய்யட்டும் சரியா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்காத. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நம்ம குடும்பம், நம்ம தானே இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும். உனக்கு நான் சொல்றது புரியல, அப்புறமேட்டுக்கு புரியும். சரிங்கக்கா. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் இப்படி தான் குடும்பத்துக்குள்ள குசலம் மூட்டி விட்டு சண்டையை மூட்டி விடுவாங்க, அதனால யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு. நம்ம இவங்க பேச்செல்லாம் கேட்க வேணாம் சாமி, கேட்டா பின்னாடி நம்ம குடும்பத்துல தான் பிரச்சனை வரும். ஏமா தோசை எடுத்துட்டு வாமா, எப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்ப? பசியோட உட்காந்துருக்க முடியுமா? அந்த எடுத்துட்டு வரேங்க அத்தை. கொழுக்கட்டை மொத்தமே நீயே திங்காதடி, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தின்னு. என்னங்க சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டேன், சாப்பிட வாங்க. நிறைஞ்சா சாப்பிடவா? எந்த தட்டுல நிறைய சோறு இருக்கு? இதுலதான் நிறைய இருக்கு, இதுலயே உட்காந்து சாப்பிடுவோம். ஏண்டா வெளியே ஆடிக்கிட்டு இருந்தே கை கால கழுவுனிய? என்னமா பேசுறீங்க? ஆடு மாடலா கை கால் கழுவிட்டா சாப்பிடுது, விடுங்கம்மா. அதுங்க சாப்பிடட்டும், நீ கை கால கழுவிட்டு சாப்பிடு. என்ன சத்தம்? ஒரு சத்தமும் இல்ல, உட்காந்து சாப்பிடுங்க. ஆக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணங்க, மதியானம் ஃபோன் பண்ணி பேசணும். என்னவாமா, நல்லா பாத்துக்கிறாங்களா? நல்லா இருக்காங்களாமா எல்லாரும்? எல்லாம் பாத்துக்கிறாங்களாம். அங்க வீட்டுல ஒண்ணு சொன்னாங்களாம். என்னது, என்ன விஷயம்? நம்ம மறு வீட்டை அழைக்கிறதுக்கு சொல்லிட்டு வந்தோம்ல. ஆமா, விருந்து வைக்கணும்னு சொன்னோம்ல, இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல. அதான் அங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்களாமா, மறு வீட்டுக்கு அவங்களா வரக்கூடாதாமா, நம்ம தான் வண்டி எடுத்து கொண்டு போய் கூட்டிட்டு வரணுமாமா. வண்டி எடுத்து கூட்டிட்டு போயிட்டு வரணுமா? என்ன சொல்றாங்க? அவங்க ஊர்ல யாரோ பெரியவங்க சொன்னாங்களாமா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அவங்க வீட்டிலேருந்து வண்டி ஏற்பாடு பண்ண சொல்லி அதில் போங்க அப்படின்னு. அதனால் அவங்க வீட்டில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தால் தான் அனுப்புவோம், இல்லைன்னா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். என்னம்மா, கையில காசே இல்ல, இந்த நேரத்துல போய் இப்படி சொல்றாங்க? அன்னைக்கே சொல்லியிருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாமே. ஏதாவது பண்ணி ஆகணுங்க. இதுதான் அப்பயே சொன்னேன், நான் முதல்ல ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் எடுக்கிறேன்னு. நீ தான் கேட்கவே இல்லை. ஏற்கனவே ஒரு வண்டிக்கு டியூ கட்டிக்கிட்டு இருக்குது, பிள்ளைங்க படிப்பு செலவா அது இதுன்ட்ட. இப்போ பாரு, கார் இல்லாமல் பெரும் சிரமமா இருக்கு. இப்போ வண்டிக்காரங்கிட்ட கேட்டா கூட இங்க இருந்து திண்டுக்கல் போறதுக்கு 4500 அப்படி இப்படின்னு கேட்பானுங்க. என்னங்க பண்றது இப்போ? என்ன பண்றது, எல்லாம் செலவு பண்ணி தானே ஆகணும். எம்பிட்டு காசு கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு என்ன காலையிலேருந்து ஒரு ஓட்டமும் இல்லை, உட்காந்து இருந்து பார்த்து நானும் ராத்திரி வரைக்கும் இருந்து பார்த்துட்டேன், ஒரு லோடு கூட வரல. என்னங்க இது இப்போ? சரி விடு, நமக்கு தெரிஞ்ச பசங்க கிட்ட ஏதோ வண்டி வாடகை கேட்போம், கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்து பேசிக்கலாம். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கையில் காசு இல்லையேங்க. நீ இது பிள்ளைகிட்ட காசு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. நம்ம கஷ்டப்படுறோம்னு நினச்சிட்டு புள்ள அங்கே வருத்தப்படும். எது கேட்டாலும் இருக்குன்னு சொல்லு, சரியா? நம்ம பார்த்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் இப்போ என்னங்க? விடு, இப்போ என்ன பலரிச்சிட்டு போட்டிருக்கோம்ல, அதில் வேணா ஒரு 10,000 கேட்டு பார்க்குறியா? தலை தீபாவளிக்கு அந்த பணத்தை வச்சு தானே நகை போடணும்னு சொன்னீங்க மாப்பிள்ளைக்கு, அதையும் எடுத்துவிட்டு. என்னடா இது, இப்படி சுத்தல்ல வந்து நிற்கிறதா பொழப்பா இப்போச்சே. சரி விடு, ஏதாவது ஒன்று பண்ணுவோம், எங்கே போகுது பண்ணிக்கலாம் விடு. ஏண்டா நிறைஞ்சா, வீட்டில் இம்புட்டு கஷ்டம் இருக்கு, ஏதாவது ஒரு வேலை வெட்டியே பார்க்கலாம்ல. அவனுக்கு என்னதான் மண்டையில் ஏறுது, பெற்றவங்க கஷ்டப்படுறாங்களே காசுக்கு, ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போய் ஒரு 10-5 சம்பாதிப்போன்று எந்த அக்கறையும் இல்லை. இவங்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க, நானே ஏதாவது பார்த்துக்கிறேன். சரி, நான் வேணா பட்டறையில் ஒரு 10,000 ரூபாய் கைமாத்தா வாங்கவா? கேட்டுப்பாரு, கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இல்லையா வேற ஏதாவது பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க. ஏங்க நீங்கள் முன்னாடியே சாப்பிட்ருக்கலாம்ல, ஏன் நான் தான் லேட்டாக சாப்பிட்றேன், நீங்களும் ஏன் லேட்டாக சாப்பிட்றீங்க? உன்னை விட்டுட்டு எனக்கு சாப்பிட மனசே வரல, அதனால தான். சாப்பிடு. ஓய் ஆக்காட்டு. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு எதுக்கு, நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல. ஆக்காட்டுன்னு சொன்னேன். இங்கே வந்ததுலேருந்து உனக்கு ஓவர் வேலை, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்க்காமையா இருக்கேன்? என்ன எல்லாரும் இருக்கனால என்னால் செய்ய முடியல. சாப்பிடு, இந்த சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவில்.